தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க எடுக்கலன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா வெறும் 4500 தான். 4500 எங்களுக்கு வர்றதுல இருந்து 1000 ரூபாய் கம்மி. இது ஒரு 3 சீட்டர் அண்ட் சிங்கிள் சீட்டர் சோஃபா செட் டீ குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான். அதே ரேட் தான். எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படியே ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் காமிச்சிருங்களேன் எல்லாத்திட்டையும். என்னன்னா இவ்வளவு கட்டல் இங்க ஒரே இடத்துல வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இது மாதிரி ஒரு 40-50 மடம் கட்டல் வச்சிருக்கேன். எல்லாமே கிளியரன்ஸ் தானா. நீங்க பேரமே தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன் பேரம் பேசாதீங்கன்னா இந்த விலைக்கு எனக்கே கிடைக்காது. எல்லாமே நான் ஓப்பனா சொல்லுங்க சார். ஒவ்வொரு எனக்கு என்ன அசல் வருதோ அதுல இருந்து 5000 ரூபாய் 4000 ரூபாய் கம்மியா கொடுக்குறேன். கண்டிப்பா. ஏன்னா எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருந்தது. டைனிங் டேபிள் மட்டும் இது ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா இருந்தது. இதுல கலர்ஸும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இருக்கு. யூனிக்கானது. இது எப்ப இவ்வளவு கம்மியா கொடுக்கனால எப்ப உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? டிசைனர் கார்னர், அதாவது நார்மல் கார்னர் கிடையாது, டிசைனர் கார்னர். ஓ என்னங்க சார் டீப்பாயோட வந்துருதா? டீப்பாவோட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹை லக்ஸரியான சோஃபாஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது. அதனால வந்து இந்த வீடியோ நீங்க மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. நல்ல ரீச் இருக்கு சார். உண்மையிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் நல்ல ரீச் இருக்கு. நீங்க வந்து பாத்துட்டு ஏதாவது குறை இருந்து நீங்க கமெண்ட் போட்டா கூட உண்மையில சந்தோஷமா எடுத்துக்கலாம். என்னோட ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த கிளியரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்னால நீங்க கேட்டாலும் இந்த விலைக்கு என்னால வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது. ஆனா வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கேன்னு. நல்லா இருக்குண்ணா. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா ஸ்டாக் கிளியரன்ஸ்னு. ஏன்னா அந்த லிமிடெட் டைம் வரைக்கும் என்ன சொன்னீங்க. ஆமா. ஆனா இப்ப ஃபுல்லா வந்து ஸ்டாக்ஸ் முக்காவாசி நிறைய காலி ஆயிருக்கேன். ஸ்டாக்ஸ் முக்காவாசி நான் இந்த இடம் போன வீடியோல பாத்துருப்பீங்களா? நீங்களே பாத்துருக்கீங்கல்ல? ஆமா ஆமா. இப்ப வந்திருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே புது ஸ்டாக்ஸ். புது ஸ்டாக்ஸ் என்னன்னாக்கா, ஓகே, பழைய ஸ்டாக் போடும்போது அந்த இதுக்கு 160 செட் இருக்கும்போது ஒரு பிளான், ஓகே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 600 சோஃபாஸ் வச்சிருக்கேன். 600 சோஃபாஸ் கட்டு இது எல்லாமே நம்ம வேற ஹவுஸ்ல இன்னும் இருக்கு. ஓகே. ஆனா அது கிளியரன்ஸ்ல கொடுக்கலாமா இல்ல ஒரு டீலர் கொடுக்கலாமா அந்த மாதிரி ஒரு இதுதான் டிஸ்கஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த போக ஸ்பீடை பார்த்தாக்கா ஒரு மாசம் கூட பத்தாது போல அந்த 600 பொருளுக்குமே. ஓகே. எவ்வளவு நேத்து வந்ததுன்னா எத்தனை சோல்டு நார்மலா பாருங்களேன். கண்டிப்பா. ஏன்னா சோஃபாஸ்லயே வந்து இன்னும் வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா இது ஃபுல்லாவே நீங்க நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ எடுக்க வந்தீங்கன்னா இது ஃபுல்லாவே சோஃபா இருக்கும். இந்த 600 சோஃபாவும் நான் கிளியரன்ஸ் தான் கொடுக்க போறேன். ஓகே. ஆனா இன்னும் கண்டினியூஸா போயிட்டு இருக்கு கிளியரன்ஸ். இது எனக்கு இப்போ வந்து நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே. போன தடவை 31 வரைக்கும்ன்றது ஃபிக்ஸ் பண்ணோம் பாத்தீங்களா? இந்த தடவை டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேனா. ஓகே. அந்த 600 கட்டலும் சரி 600 சோஃபாஸ் இன்னும் எங்கிட்ட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. சரி எல்லாமே கிளியரன்ஸ் கொடுத்துடலாம். முன்ன வந்து சோஃபாஸ் மட்டும் தான் டார்கெட். ஆமா. அது மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி. இப்போ சரி ஓகே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குண்ணா. அதனால சோ கிளியரன்ஸ்லயே கொடுத்தலாம்னு முடிவு பண்ணியாச்சு. கண்டிப்பா. நான் ஓகே. இப்போ ஏதாவது புதுசா ஏதாவது ப்ராடக்ட்லாம் நிறைய வந்திருக்காங்க. சேம் தான். நாங்க பாருங்க நம்ம லாஸ்ட் டைம் கொடுத்த அதே சேம் தான். ஓகே. ஒரு 3 சீட்டர் அண்ட் சிங்கிள் சீட்டர் சோஃபா செட். அதுல எந்த ஒரு பொருளுக்கும் அந்த சேம் ப்ராடக்ட் மட்டும் தான் 22,000 நம்ம கொடுத்தோம் பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. விலையும் அதே தான். அதே விலையில தான் கொடுக்குறோம். அதே விலைக்கு தான் கொடுக்குறோம். ஓகே சரிங்களா? கலர்ஸ் என்னன்னா போன தடவை வந்து பார்த்தவங்க நிறைய பேர் கலர்ஸ் இந்த கலர்ஸ் கிடைக்குமா அந்த கலர். இப்போ வந்து இப்பவும் என்கிட்ட இருக்க கலர் தான். ஓகேண்ணா. ஆனா நிறைய கலர்ஸ் இருக்கு. ஓகே. ஆனா இதுல உள்ள போட்டுருக்க ஃபேப்ரிக்லாம் எப்படினா இருக்கும்? உட்கார கம்ஃபர்டபுளா எப்படினா இருக்கும்? ஆனா நீங்களே உட்காந்து பாருங்க. இது ஆக்சுவலா சூப்பர் சாஃப்ட்னா. இதுல ஆக்சுவலா எந்த ஒரு ஃபீல் இப்படி ஒரு லோக்கல் பிராண்ட் இல்லாம அந்த மாதிரி செட் மாதிரிலாம் இருக்காது. ஓகே. சூப்பர் சாஃப்ட் ஃபோம் போட்டு ஸ்ப்ரிங் ஆக்ஷனோட மேக்ஸினோ கிளாத் போட்டு இந்த ஸ்டிச்சிங் பாருங்களேன். இந்த ஸ்டிச்சிங் தான் மெயினா. அந்த சோஃபா ஃபீல் பண்றவங்க தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச்சிங்ஸ்லாம் பிராண்ட்ல மட்டும் தான் வரும். கண்டிப்பாண்ணா. ஓகேண்ணா. அதாவது இதெல்லாம் வந்து வெளிய வாங்க போனா என்ன ரேட்னா இருக்கும் மேக்ஸிமம்? நம்மளே 35 ரூபா 30 ரூபாய்க்கு வித்ததானே. ஓகே. அதாவது ஒரு 35,000 ரூபாய் இருக்கும் இந்த 5 சீட்டர் அப்படியே செட்டா எடுக்கணும். 35 ரூபாய்க்கு தனியா வந்து கேட்டா அந்த சோஃபா அப்போ நான் கொடுக்கறது இல்ல. ஓகே. ஒரு 4-5 பொருள் எடுத்தாங்கன்னா சரி இது 35 ரூபாய் பண்ணுங்கன்னா கொடுப்பேன். புரியுதுங்களா? நம்ம இண்டிவிஜுவலா 35 ரூபாய்க்கு வித்தது கிடையாது. ஏன் இந்த வீடியோ சொல்லும் போது அந்த 30-40 ரூபாய்க்கு வித்தா 50-45 ரூபாய்க்கு வித்தன்னு சொல்றதெல்லாம் ஒரு பொருள் எடுத்தா அந்த 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 பிக்ஸ்ட் பிரைஸ் தான் கொடுப்போம். ஓகே. ஒரு 4-5 பொருள் எடுக்கும் போது நம்ம கலந்து கொடுக்குறது. சரி ஓகே அதுல இருக்க ப்ராஃபிட் இதுல சரி ஓகே ஒரு ஆளா ஒரு 5,000 10,000 ப்ராஃபிட் கிடைக்குதா? ஓகே அந்த மாதிரி. ஓகே. இதுல கலர்ஸ் எல்லாம் இருக்குல்லண்ணா? இதுல எவ்வளவு கலர்ஸ் வருதுன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போதைக்கு வந்து லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டாக் இருந்தது. இப்போ முக்காவாசி மேக்ஸிமம் கிளியர் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் இருந்த ஸ்டாக்ல மிச்சமானது நீங்க வாங்க அப்படியே வாங்க. ஓகே. வீடியோ கட் பண்ணாம வாங்க. கண்டிப்பா. ஏன்னா சோஃபாஸ்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. இந்த பொருள் மட்டும் தான் மிச்சம். லாஸ்ட் டைம் போட்டது இல்லையா? லாஸ்ட் டைம் போட்டது இல்ல. 8 நாள்ல 160 செட்டு வெறும் சோஃபா செட் 3 செட் இருந்துச்சு பாத்தீங்களா? அது மட்டும் 160 செட் காலி பண்ணிட்டு அது இல்லாம உடன் சோஃபா செட்ஸ் கார்னர் செட்ஸ் கார்னர் செட்ஸ்லாம் நீங்க எவ்வளவு பாத்தீங்க? ஓகே. ஆமா ஆமா. இந்த ரோல எதுவுமே கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே ஒண்ணு கூட கிடையாது. ஆனா இருந்தாலும் மக்களுக்கு அதே ரேட்ல இப்ப ஸ்டாக் வருதானே? அதே சார் ஸ்டாக்ன்றது எப்படி தெரியுமா? எனக்கு வந்த விலையெல்லாம் ஒரே விலை தான். ஓகே. எனக்கு வந்த விலையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியான விலை தான். என்னன்னா நம்ம 22 ரூபாய்க்கு ஒரு விலை போட்டுட்டு எனக்கு நல்லா போகுதுன்றதுக்காக நான் இன்னும் 2 ரூபா சேர்த்து கொடுங்க, எனக்கு 3 ரூபா சேர்த்து கொடுங்க, நம்ம இது அப்படி கிடையாது. என்ன ஒண்ணு அந்த 600 செட்டும் அழிக்கிறதுக்கு ஒரு வியாபாரிகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓகே. ஒரு அப்படியே ஒரு டீலர்கிட்ட கொடுத்துடலான்ற மைண்ட் செட்ல. அதுவும் கொடுத்தாலும் 6 மாசம் நமக்கு கிரெடிட் வரும். அது எல்லாத்துக்குமே தெரியும். பிசினஸ்ல வந்து கிரெடிட்னு ஒரு விஷயம் இருக்கும். ஆமா. இப்ப இதுல போட்டு கொடுத்தோம்னு வச்சுங்களேன் நமக்கு நல்ல டேட்டா பேஸ் கிடைக்கும். நல்ல ரீச் இருக்கு சார். உண்மையிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் நல்ல ரீச் இருக்கு.
கண்டிப்பா இந்த பிசினஸ் நம்ம ஃபியூச்சர்ல நீ ப்ராப்பரா பண்ணும்போது அது நமக்கு நல்ல ஹோப் கொடுக்கும். கண்டிப்பா அந்த ஒரு கான்செப்ட் தான். சரி ஓகே, இன்னும் இது முடிகிற வரைக்குமே இங்க கொஞ்சம் டைம் கேட்டுக்கு ஓகே, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இனி அடுத்து செட் ஃபுல்லா இங்க வந்துட்டே இருக்கும். அதனால செகண்ட் டைம் உங்களை கூப்பிட்டு இந்த வீடியோ போட சொல்றது. கண்டிப்பா இந்த வாட்டி ஏதாவது புதுசா ஏதாவது ப்ராடக்ட்ல தான் இருக்கானே என்கிட்ட இருக்க போன தடவை பாத்தீங்களா, கார்னர் செட்ஸ், உடன் செட்ஸ், சோஃபா செட்ஸ், மேட்ரஸ், இது மட்டும் தான் நம்ம நாள் போட்டோம் இல்லையா. இந்த தடவை பீரோ, ஓகே, டைனிங் டேபிள் போன தடவையும் போட்டோம். அது இல்லாம கட்டில்ல உண்மையிலே சொல்றேன், ஒரு ஒரு பெரிய இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை நீங்க அந்த இடத்த பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய எதையுமே அல்ல, தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க எடுக்கலன்னா கூட பிரச்சனை கிடையாது, நீங்க பாருங்க, பார்த்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா என்ன சொல்ற ரேட் மத்த ஷாப்ல போய் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சு இல்ல சார், இது மோஸ்ட்லி இப்ப வந்து எடுத்துட்டு போறாங்க இல்லையா. ஆமாங்க சார். எனக்கு இந்த மாதிரி விளம்பரத்தை போட வர்றவங்களே இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, போனவங்கள்ட்ட எடுத்தாங்களாமே, அவங்க சொன்னாங்க சார் சோஃபா செட் 22 ரூபா சோஃபா செட் இருக்குன்னு. அது பேரே இப்ப 22, அது ஆக்சுவலா அதோட மாடல் பேர் டம்மி. ஓகே, இப்ப வர்றது ஃபுல்லாவே 22 ரூபா சோஃபா செட். ஓகே, அந்த மாதிரி பேரே மாறிடுச்சு. இதோருக்கு பாத்தீங்களா, டீ குட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், அதே ரேட் தான். 25 ரூபாய் நம்ம கொடுத்தோமா, ஆமாங்க, அதே 25 ரூபாய்க்கு ஒரு 3 சீட்டர் 2 சிங்கிள் சீட்டர். ஓகே, எந்த விலையும் சேஞ்ச் கிடையாது. அதாவது பொருள் தான் எக்ஸஸா போடுறோம், பிளான் சேஞ்ச் தவிர விலை சேஞ்சே கிடையாது, அதே விலை தான். கண்டிப்பா இதே வந்து 3 சீட்டர் தனியா வாங்கிக்கலாம், சிங்கிள் சேர் கூட தனியா வாங்கிக்கலாம்னா. அது அப்படி எடுத்தீங்கன்னா அந்த 2 சிங்கிள் சீட் வந்து போறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. ஓகே, 2 சிங்கிள் சீட் யாருக்கும் தேவைப்படுறது இல்லை இல்லையா. அப்போ இப்போ 25 ரூபாய் கொடுக்கணும் போது 3 சீட்டர் மட்டும் எடுத்தீங்கன்னா 20 ரூபாய் தான் கொடுக்க வேண்டிய பொசிஷன் ஆயிடுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்க அதையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா நல்லது. அது நீங்க யாருக்கா கிஃப்ட் கூட பண்ணிடுங்க, அது இன்னும் பிரச்சனை இல்லை, பெனிஃபிட்டா இருக்கும். அதுதான், அதாவது யாருக்காவது யூஸ் ஆகும்ல, அது யூஸ் இல்லாம அங்கேயே இருக்கிறதுக்கு யாருக்காவது யூஸ் ஆகும்ல, அதுக்கு சொல்றேன். இதற்கு பாருங்க கட்டில், போன தடவை இந்த ஃப்ளோர்ல கட்டிலே கிடையாது, நம்ம கார்னர் சீட் தான் இருந்துச்சு பாத்தீங்களா. ஆமாங்கண்ணா, ஃபுல்லாவே கார்னர் சீட் தான் இருந்துச்சு. ஓகே, இந்த இடம் ஃபுல்லா கட்டில். ஓ ஃபுல்லா இந்த வாட்டி ஃபுல்லா கட்டில், இந்த இடம் ஃபுல்லா கட்டில். ஓகே, ஆனா கட்டில்ல என்ன ரேட்னா இருக்கும்? ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அதாவது கட்டில பொறுத்தவரை நம்ம சோஃபா செட் மாதிரி ஆவரேஜ் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக் இருக்கும், செகண்ட் குவாலிட்டி டீக் இருக்கும், ஓகே, அக்கேஷியா இருக்குது, இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸ்ட் வுட் இருக்குது, அப்புறம் ஒவ்வொரு மரம் டிஃப்ரெண்டா அதுக்கேற்ற மாதிரி காசு. எல்லாமே நான் ஓப்பனா சொல்லுங்க சார், ஒவ்வொரு எனக்கு என்ன அசல் வருதோ அதுல இருந்து 5000 ரூபாய் 4000 ரூபாய் கம்மியா கொடுக்குறேன். ஓகே, டைனிங் டேபிள் பாருங்களேன், போன தடவை நீங்க எடுக்கும்போது டைனிங் டேபிள் இருந்துச்சா, இந்த பக்கம் பாருங்க, இவ்வளவுதான் டைனிங் டேபிள் இருக்கு வரும். இப்ப இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இப்ப எல்லாமே ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் போட்டு அந்த வேரஸ் வந்து இறக்கிட்டு இருக்கேன் திருப்பி. கண்டிப்பா ஏன்னா எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருந்தது, டைனிங் டேபிள் மட்டும் இது ஃபுல்லா இந்த இடம் ஃபுல்லா இருந்தது, இப்ப எல்லாமே ஸ்டாக். ஆமா, லாஸ்ட் டைம் நீங்க தானே கேட்டீங்க. கண்டிப்பா கட்டில் வந்து நம்ம ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு? 13,500 ரூபாய் நல்ல கட்டில் தரேன். 13,500 ரூபாய்க்கு கட்டில் இருக்குது, அது கெட்ட கட்டில்லாம் கிடையாது. அதுக்கு அந்த அந்த 10,000 ரூபாய்க்குள்ள தரம் தான். அது 15,000 ரூபாய்க்குள்ள நம்ம வித்துட்டு இருந்தது, 10,000 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஓகே, ஆனா அதுக்குள்ள தரம் தான் இருக்கும். கண்டிப்பா தயவு செஞ்சு 10,000 ரூபாய்க்கு டீ கூட் கிடைக்கும்லாம் வந்துடாதீங்க. அது கண்டிப்பா எங்கேயுமே யாராலையுமே கூடாது, நஷ்டத்துக்கு கூட கொடுக்க முடியாது. ஓகே, இதான் விஷயமே. இங்க இருக்கு பாருங்க சிங்கிள் சீட்டு சார். சாதாரணமா இன்னைக்கு ஒரு நீல்கமல் சேர் வாங்க போட்டீங்கன்னா 1,700 1,800 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் கொடுக்குறாங்க. 4,000 ரூபாய்க்கு ஒரு சிங்கிள் சீட்டு. வெறும் 4,000 ரூபாய் தான். 4,000 ரூபாய்க்கு நீங்க அதுல உட்காந்து பாருங்களேன். அதுல இந்த குஷன் நீங்க பாருங்க, இந்த குஷன், இந்த ஆம்லஸ், இந்த கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, நீங்க பிளாஸ்டிக் சேர் வாங்குற அதே டபுள் காஸ்ட்ல ஒரு லக்ஸரி சோஃபா செட் சிங்கிள் செட். ஆனா இது எப்படி உண்மையாலே வெறும் 4,000 ரூபாய் தானா? அதுதான் சொல்றேன், எல்லாமே வீடியோஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், லைவ்ல இருக்குது. இல்ல ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வீடியோல ஒண்ணு சொல்லுவாங்க, நேர்ல வந்து அந்த ஆஃபர் முடிஞ்சிச்சுங்க, எனக்கு வாங்க நீங்க வர வைக்கணும் என்ன கஸ்டமர் அப்படின்லாம் உண்மையிலே சொல்றேன் சார். அதாவது உதாசனப்படுத்தக்கூடாது கஸ்டமர்ஸ் என்னைக்குமே. ஆனா நல்ல எனக்கு இப்ப எனக்கு 1000 பொருள் இருந்தா கூட அழிச்சிருவோம் போல, அந்த அளவு கஸ்டமர்ஸ் என்கிட்டே கேக்குறாங்க. இந்த பிளானே வந்து ஆக்சுவலா பண்ணது நிறைய பேர் வந்துட்டு ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சு, என்ன சார் இன்னைக்கு தான் சார் வீடியோ பார்த்தேன், இல்ல பொருள் அந்த மாதிரி ஒரு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஐடியாவை டிஸ்கஸ் பண்ணோம். சரி ஓகே, இது எப்படி ஆனா ஸ்டாக் இருக்கிற வரைக்குமா இல்ல வந்து எவ்வளவு ஸ்டாக் இருக்கு? இப்பவும் அதே தானே சொல்றேன், என்னோட ஸ்டாக் கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த கிளியரன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஓகே, அதனால வீடியோ பார்த்து எவ்வளவு சீக்கிரமா வர முடியுமோ வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சார். இப்போ சென்னையில எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா என்கிட்ட 600 மெட்டீரியல் தான் இருக்குது. ஓகே, என்கிட்ட அதிகப்படியா கட்டில் எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 2,000 மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 2,500 பேருக்கு மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும், அவங்களுக்கு மட்டும் தான் எனக்கு கொடுக்க முடியும். அதுக்கு மேல என்னன்னா, இதுக்கு மேல என்னால நீங்க கேட்டாலும் இந்த விலைக்கு என்னால வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது. ஓகே, ஓகே, ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன், அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணவும் முடியாது எப்பவுமே. அதனாலதான் எனக்கு பொருளும் காலியாகணும், எனக்கு இந்த விலை கிடைச்சா எனக்கு போதும், பிளஸ் நல்ல டேட்டா பேஸ் கிடைக்கும். சூப்பர், இது 3 தான் விஷயமே. ஆனா டெலிவரிலாம் எப்படிங்க? இப்ப சென்னையில இருக்கவங்க ஷாப்புக்கு வந்துறாங்க, திருப்பி சொல்றேன், அவுட் ஆஃப் மதுரை திருச்சி கோயம்புத்தூர்லாம் இல்ல டெலிவரி கொடுக்க மாட்டேங்க. என்கிட்ட மேன் பவர் கம்மி சார், என்னால இன்னும் நிறைய இதுக்கு மேல போட்டு நான் எக்ஸ்பென்சிவ் பண்ணேன்னு வச்சுங்களேன், அது நான் உண்மையிலே அது நான் உங்ககிட்ட தான் வாங்கணும். நான் 22,000 ரூபாய்க்கு வித்த சோஃபா 24,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நான் வந்துருவேன். நம்ம பேச்சு மாறுற மாதிரி இருக்கும், எதுவுமே வேணாம், நான் என்ன சொன்னனோ அதே மாதிரியே போட்டோம்.
ஓகே, அதனால வந்து வண்டி எடுத்து வந்து அவங்க ஏத்திக்க வேண்டியதுதான். நாங்களே ஏத்தி விடுவோம் சார். ஓகே, ஆனா சார்ஜ் மட்டும் அவங்க இங்க கொடுத்துருவாங்க. வண்டி வந்துருச்சுனாக்கா ஏத்தி விடுவோம். அது நம்ம ஒரு ஒரு சோஃபாக்கு ரேப்பர் சுத்துறதுக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகும். நம்ம அப்படியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் கொடுக்கறதே கிடையாது. ஒரு உடன் சோஃபா செட் எடுத்து அதை வார்னிஷ் பண்ணி அதை ரேப்பர் சுத்தி நீங்க பாருங்களேன். அதாவது எப்பவுமே மக்களுக்கு வந்து கிளியரன்ஸ்னாலே பழைய அதாவது ஸ்டாக் கிளியரன்ஸ், அது பழசு கிடையாது. ஏன்னா நாங்க எப்பவுமே ஒரு விஷயம் எங்களோடது என்னன்னா, ஒரு செட்டுன்னு எடுத்தோம்னாக்கா அதுல மினிமம் 50ல இருந்து 100 எடுப்போம். ஏன்னா அப்பதான் நம்ம விலை கம்மியா வாங்க முடியும். ஓகே, இப்ப நான் எங்களுக்கு வந்து இப்ப மேல 22 ரூபாய் கொடுக்கணும் பாத்தீங்களா, அந்த செட் 26,500 ரூபாய்க்கு எங்களுக்கு வருது. ஓகே, நாங்க பல்கா வாங்குறதுனால. அப்ப நார்மலா ஒருத்தவங்க 10 செட்டு போய் வாங்குறதா இருந்தா அவங்களுக்கு 30 ரூபா தான் கொடுப்பாங்க. பல்கா வாங்குறதுக்கு ஒரு இது இருக்கு. கண்டிப்பா குவாண்டிட்டி எடுக்கும்போது அது கொஞ்சம் பிரைஸ் தான். இது எல்லாமே பாருங்க 3 சீட்டர்ஸ் இப்படி வாங்க. ஓகே, சோஃபாஸ்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. போன தடவை இந்த மாடல்லாம் இல்ல. ஆக்சுவலா இல்லன்னாக்கா அது வேற. அப்போ வேற ஐடியா நிறைய எல்லாமே பாக்க ஹை ஃபேப்ரிக்கா தான போட்டு இருக்கு. பாருங்களேன், பிராடோ இது ஒரு மாடல். ஓகே, இது நம்ம மேல பாத்தியா இருக்கு. ஆமா, எங்க பாருங்க எக்ஸ்ட்ரா ஒரு லேயரே வரும் இதுல. சூப்பர், எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டி தான் கொடுத்திருக்கீங்க. இது பாக்கிறதுக்கு லெதர் ஹெட் மாதிரி இருக்கும், ஆனா காட்டன் பேஸ்ட் இது. ஓகே, இந்த இருக்கு பாருங்க 3 சீட்டர். ஓகேனா 18 ரூபாய்க்கு நம்மளே கொடுத்துட்டு இருந்ததுதான். செட் 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம். சரிண்ணா, 12,000 ரூபாய் 3 சீட்டர். வெறும் 12,000 ரூபாய் தானா? அப்பெல்லாம் வந்து ஒரே பீஸ், அந்த கார்னர் பீஸ் சென்டிமீட்டர் அதை அப்படியே வச்சிட்டு இருக்கிறேன். ஓகே, இது இங்க இருக்கிறது எல்லாமே ஒரே ரேட் தானா? எல்லாமே ஒரே ரேட் தான். ஓகே, இது எது எடுத்தாலும் வந்து வெறும் 12,000 ரூபாய் தான். ஆமா. ஓகே, இதுலயே கலர்ஸும் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி இருக்கு யூனிக்கானது. கார்னர் செட்னா இது. ஓகேனா, டிசைனர் கார்னர், அதாவது நார்மல் கார்னர் கிடையாது, டிசைனர் கார்னர். ஓகே, இதெல்லாம் பார்க்க நல்ல ஒரு ஹை லக்ஸரியா இருக்க மாதிரி. இல்ல இதுல நீங்க இன்னொரு விஷயம் நீங்க மெயின்டைன் பண்ணணும். லைட் கலர் தான் இல்லையா? ஆமாங்கண்ணா, ரொம்ப லைட் கலர். சாதாரண கை வச்சாலே அழுக்காரு கலர். ஏதோ ஒரு சின்ன அழுக்கு காமிங்களா. அதாவது அவங்க சொல்ற மாதிரி இது பழசு. நிறைய பேர் போறதுனால பழைய ஸ்டாக் கொடுப்பாங்க அப்படி சொல்றாங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சார் இது. கண்டிப்பா, ஏன்னா இது எல்லாமே பாருங்க, எல்லாமே வந்து ஒரு நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே, நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் அவங்க ஒரு கமெண்ட்ஸ் போடுறன்ற பேர்ல என்னென்னமோ கேள்வி கேட்கறது தப்பு கிடையாது. நீங்க வந்து பாத்துட்டு ஏதாவது ஒரு குறை இருந்து நீங்க கமெண்ட் போட்டா கூட உண்மை எல்லாம் சந்தோஷமா எடுத்துக்கலாம். ஓகே, இது இருக்கு பாருங்க. இதெல்லாம் அதனால இந்த கவர் கூட பிரிச்சு வச்சிருக்கேன். அதுலதான் ஒரு சின்ன அழுக்கு இருக்கா, நீங்களே பாருங்களேன். ஓகே, இதெல்லாம் பார்க்க ஒரு நல்ல ஒரு 70,000 வித்துட்டு செட் சார் இதெல்லாம். இந்த ஆக்சுவலா வந்து ஒரு லக்ஸரியான ஒரு கடைக்கோ அந்த மாதிரி ஒரு ஹைஃபையான ஒரு கடைக்கு போய் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா கொடுக்கும்போது எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. நாங்க 70,000 கொடுக்கும்போது அந்த கேள்வி, அதாவது பரவாயில்ல. இப்ப 40,000 கொடுத்துட்டு இருக்கேன், வெறும் 40,000 கொடுத்துட்டு இருக்கேன். அந்த கார்னர் செட் டீப்பாவோட சேர்த்து. ஓ, என்னங்க சார் டீப்பாவோட வந்துருதா? டீப்பாவோட 40 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப அவங்க கேள்வி கேட்கறலாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கேக்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குது. கண்டிப்பா, அதனால வந்து நீங்க எப்பவுமே சொல்றேன் இல்ல நீங்க வந்து பாருங்கன்னா சொல்றேன், வந்து பாத்துட்டு குறை சொல்லுங்க. கண்டிப்பாங்க சார், நான் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து நீங்க ஃபேப்ரிக் பார்த்தா தான் நிஜமா சொல்றேன் சார். இங்க வந்து என்கிட்ட வாங்கிட்டு போறவங்க எனக்கு கமெண்ட் போடுறாங்கன்னா பார்த்தாங்கன்னா என்ன பேட் கமெண்ட்ஸ் போட்டு அப்பப்ப யாராவது சொல்லுவாங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு. ஓகே, அதை மட்டும் கண்டிப்பா அவங்களாம் மட்டும் வந்துருப்பாங்க கூட எனக்கு தெரியல. வந்து பாருங்க, தயவு செஞ்சு வந்து பாருங்க. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இது மட்டும் இல்ல, தப்பு யாரும் இல்ல, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே. கண்டிப்பாங்க சார். இது மட்டும் இல்ல, இன்னொரு கூட இருக்குங்களா சார்? வாங்க காமிக்கிறாங்க. கட்டில் எந்த அளவுக்கு இருக்குன்னு அப்படியே ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் காமிச்சிருங்களேன் எல்லாத்திட்டையும். என்னன்னா இவ்வளவு கட்டில் இங்க ஒரே இடத்துல வந்து இவ்வளவு பெரிய இடத்துல இது மாதிரி ஒரு 40-50 மடம் கட்டில் வச்சிருக்கேன். இப்ப நானே இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளவு கட்டிலாம் பார்த்ததே இல்லைண்ணா. இதுல என்ன ஒண்ணுனாக்கா நம்ம பண்றது எல்லாமே டீ குட் மட்டும் தான் பண்றோம். மோஸ்ட்லி கம்மியா பண்றது இல்ல. இப்போ ஒரு பட்ஜெட்டுக்கு சரிங்களா, செகண்ட் குவாலிட்டி டீக்குன்னு சொல்லுவோம். அதாவது குவாலிட்டி டீக்குனாக்கா 30 வருஷம் வளைஞ்ச மரம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, 10 வருஷம் வளைஞ்ச மரம் செகண்ட் குவாலிட்டி. டீக்ல இதான் விஷயமே. அது நிறைய பேர் கட்டில வேற ஒரு மாடல்ஸ்ல இருக்குல்ல. ஆமா, இது இருக்கு பாருங்க. ஓகே, இது வந்து பிஸ்கட் மாடலு. ஓகே, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட மாடல் சைஸ் இருக்கு கட்டிலே. அதாவது வந்து இந்த மாதிரி கட்டில் வந்து இது வரைக்கும் நீங்க இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வேற எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க. பாவடே ஃபுல்லா காமிச்சிருங்க. கண்டிப்பா, ஏன்னா வந்து இங்க பாருங்களேன், கட்டில் மட்டுமே எந்த அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆனா இதுவும் எல்லாமே கிளியரன்ஸ் சேல் தானா? எல்லாமே கிளியரன்ஸ் தானா. ஓகே, அதே மாதிரி எல்லாமே கிளியரன்ஸ் தான் இருக்கு பாத்தீங்களா. இங்க இருக்கு, நீங்க எந்த கட்டில் வேணா எடுத்துக்கோங்க. ஓகே, 20,000 ரூபாய். வெறும் 20,000 ரூபாய் இந்த கட்டில், இந்த பக்கம் கட்டில். அதாவது எப்படின்னா கட்டில பொறுத்தவரை டிசைன்ஸ் கிடையாது சார், விஷயம் மரம். ஓகே, ஆனா கட்டில்லாம் என்ன சைஸ்ல இருக்கு? 6 அடி 5 அடி. ஓகே, சரிங்களா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல 6 அடி கட்டில் 28,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகே, 28,000 ரூபாய். 5 அடி கட்டில் 25,000 ரூபாய்க்கு. இதுல என்னன்னா இப்ப இந்த ரோ ஃபுல்லாவே 6 அடினா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் இருக்கும். 28,000 ரூபாய். நீங்க பேரமே தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன் பேரம் பேசாதீங்கன்னா இந்த விலைக்கு எனக்கே கிடைக்காது. நான் வெளியே கிடைக்காதுன்னா சொல்லல, எனக்கே இது வராது. 32 ரூபா வர்ற கட்டில 28 ரூபாய்க்கு கொடுக்குறேன். சூப்பர். இது வந்து பழைய கட்டிலா இருக்கும், டெட் ஸ்டாக்கா இருக்கும்ன்றது உங்களுக்கு தான் கெஸ்ஸிங் தெரியுதா? இல்ல, எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷானதான இருக்குது எல்லாமே. இருக்கு பாருங்க, எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கட்டில தாங்க. இல்ல இது எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடியோ எடுக்கிறதுனால சில பேர் பேசுவேன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு கஸ்டமரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களா? நீ வேணா உங்களோட ரிவ்யூ கொடுக்குறது யாருமே இருக்க மாட்டாங்க.
சும்மா நீங்க சொல்லுங்களேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து இது நீங்க ஒரு ஷோரூம்ல எடுக்க போனா ரேட் வந்து கண்டிப்பா வந்து எங்கேயோ போயிடுங்க. ஆனா வந்து இப்ப எனக்கே வந்து நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா தானே இருக்கு. ஏன்னா எதுவுமே வந்து பார்த்தா ஒரு கிளியரன்ஸ் மாதிரியே தெரியல. எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெஷ் கூட்ஸ் மாதிரி தான் இருக்கு எல்லாமே. நீங்க இல்ல பார்த்தாலே உங்களுக்கு இதுல தெரியுது. இங்க பாருங்கண்ணா, என்ன எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீ 32,000 வர கட்டல 4,000 கம்மியா பண்ணி 28,000 கொடுக்குற. 4,000 தான் கம்மி பண்றேன்னு சொல்றாங்க. நான் 4,000 கம்மி பண்ண என்னோட லாபத்துல கம்மி பண்ணல, என்னோட அசல்ல கம்மி பண்றேன். ஓகே. நான் 32,000 எடுக்கிற கட்டல எவ்வளவு விற்க முடியும் சொல்லுங்க பாப்போம். ப்ராஃபிட் வச்சா 40,000 விற்பனா, அப்ப நான் எவ்வளவு கம்மி பண்றேன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா. இதுதான் இது நிறைய பேருக்கு தெரியல. சும்மா வாய்க்கு வரேன்னு 32 சொல்றாங்க, 32 சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு தேக்கு மரத்துல ஒரு ஆசாரியாரா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பாருங்க, ஒரு தேக்கு மரத்துல கட்டில் செய்யறதுக்கு எத்தனை கூலி மரம் வேணும், அது செய்யறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், எவ்வளவு காஸ்ட் வருதுன்னு. ஒரு அந்த கார்பெண்டர்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் அந்த கண்ணை மட்டும் வந்து எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம் என்னன்னு. கண்டிப்பா. ஏன்னா வந்து இன்னைக்கெல்லாம் எடுக்க முடியாது. நார்மலா ஒரு பிளைவுட்ல வர்ற கார்டுல 18 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. பிளைவுட்ல வர்றது ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளைவுட் மைக்கா பினிஷிங் அழகா பார்த்தாலே தெரியும். அது இன்னைக்கு 20 ரூபாய் கம்மி எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அது எப்படி சொல்றது, அது ஓரளவுக்கு நல்லதா இருக்கும். ஆனா அதுக்கும் மரத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்குல்ல. இந்த விஷயம் தான் எல்லாத்துக்கும் தெரியணும். இந்த பிளைவுட் கட்டுன்னு சொன்ன பத்தில 20 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபுல்லா ஃப்ரேம் ஃபுல்லாவே மரம். ஓகே. இந்த சைடு பிளைவுட் வரும். ஓகேண்ணா. இந்த பிளைவுட் வரும் 16 ரூபாய்க்கு தரேன். அதாவது நான் சொல்றேன் ஒன்லி பிளைவுட் மட்டும் தான் 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க பஜார்ல. ஓகேண்ணா. வெறும் 16,000 தான். ஆமா. இதுலயே இன்னொரு பேட்டர்ன் வரும், இதுலயே இன்னொரு குவாலிட்டி வரும். ஓகே. அது வெளியில 25 ரூபாய் 28 ரூபாய் கிடைக்கும். அது இன்னும் நான் மாட்டல இல்ல. கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்ப நடக்கிறதுக்கே அந்த அளவுக்கு இடமே இல்ல அந்த அளவுக்கு. அதனால ஒரு கட்டில வந்து அந்த பேட்டர்ன் இருந்தா உங்களுக்கு 20 ரூபாய் கொடுக்கலாம். ஒரு அதான் சார் அசல்ல இருந்து நல்லா கேட்டுங்களேன். இப்ப என்கிட்ட என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்களே எல்லாத்துக்குமே உண்மையே நல்ல ஃபீல் சார். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. ஓகேண்ணா. நம்ம கம்மியா கொடுக்குறோன்ற விஷயம் ஒரு பர்சன் கூட மனசு கஷ்டம்லாம் கிடையாது. நிறைய பேரு அந்த கமெண்ட்லயே போட்டிருக்காங்க, தம்பி நீங்க நஷ்டப்பட்டு கொடுக்குறீங்க பாவம் நீங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது சார். நிறைய சம்பாரிச்சிருக்கேன், உண்மையிலேயே சம்பாரிச்சிருக்கேன். ஓகே. கண்டிப்பா. இதுல வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு கட்டில. அது மாதிரி வந்து இந்த வீடியோல வந்து நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி இவ்வளவு கட்டில் வந்து எங்கேயுமே நானே பார்த்தது இல்ல. நீங்க நெக்ஸ்ட் வீடியோ பாத்துக்கோங்க. கட்டில் எல்லாமே வாங்க சார். நான் அதான் சொன்னல, இந்த மாடல்ஸ்ல எல்லாமே இருக்கு. இதுவும் பத்தல எனக்கு மாடல்ஸ் வேணும்னா அதுவும் நான் காமிக்க ரெடி. இது வேணா நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆஃபர் அது என்ட்ரன்ஸ் சொல்றதுக்கு ஒரு கம்மியா சொல்றாங்கல்ல பேசிக் பட்ஜெட்னு, அதுக்காகவே வர வச்சு இது நாங்க இப்பதான் எடுத்தோம். ஓகே. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வராங்க, ஏன்னா அந்த பட்ஜெட்டுக்கு இல்லைன்னு சொல்லும் போது அந்த கஸ்டமர் நம்ம வெளியே விடுற மாதிரி இருக்கு. வெளியே விடுற மாதிரினா அவங்களும் இல்லைன்னு தான் போறாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன மிஞ்சி போனா ஒரு நமக்கு வர்றது 9,000 வரும் சார். இது வெறும் 9,500 ரூபாய்க்கு வரும் நம்ம பல்கா எடுக்கிறனால. ஓகே. இது நார்மலா நீங்க ஒரு செட் 2 செட்டா எடுத்தா 13 ரூபா, நம்ம விற்கிறது 15 ரூபாய்க்கு விற்கிறோம். இப்ப நான் 9,000 ரூபாய்க்கு தரேன். ஒரு 3 சிங்கிள். என்ன சொல்றீங்க? வெறும் 9,000 ரூபாய்க்கு 3+2 சிங்கிளா? 9,000 ரூபாய்க்கு தரேன். இது எப்ப நான் ஓபன் பண்ணி காட்டுங்களேன். ஏன்னா கவர் தெரியல. வாங்க. இது எப்ப நான் இவ்வளவு கம்மியா கொடுக்கறனால எப்ப நான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? எனக்கு இது அசல் தானே சார். இதுல எனக்கு நஷ்டம் கிடையாது இல்ல. கண்டிப்பா. இது 3 சீட்டர் வந்துருது. அதே மாதிரி இந்த ஒரு 2 சிங்கிளும் வந்துருது. இது நான் லாபமே இல்லாம இது மட்டும். ஓகே. வெறும் 9,500 தான். ஆமா, இது மட்டும் நான் லாபத்தோட கொடுக்குறேன். அவ்வளவுதான். கண்டிப்பா. ஏன்னா எல்லாமே ஒரு லாபம் இல்லாம கொடுக்குறேன். கண்டிப்பா. இதுலயே வந்து ஒரு ஸ்டாக் ரெடியா தாங்க இருக்குது எல்லாமே. சூப்பர். இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குங்க. பீரோனா ஓகேண்ணா. டாடா ஸ்டீல் பிராண்டட். இதெல்லாம் வெளியே வாங்க போனா பவுடர் போட்டு 20 ரூபாய் 25 ரூபாய்க்குள்ள எங்கேயுமே கிடைக்காது. ஓகேண்ணா. புல்லட் லாக்கர்னு சொல்லுவாங்க. அதான் கொஞ்சம் பிராண்ட் லாக்கர். ஓகே. ஸோ இதுல இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜோட வந்துருதுங்க. ஸ்டோரேஜோட சூப்பர்ண்ணா. 17 kg இதோட சேர்த்து 13,500 ரூபாய். வெறும் 13,500 தான். ஆமா. ஓகேண்ணா. இதுல வந்து கலர்ஸ் வந்து உங்களுக்கு 100கணக்கான டிசைன் இருக்கு. கலர்ஸ் அவ்வளவு கலர்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய சோஃபாஸ் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த கடையில வந்தீங்கனாலே உங்களுக்கு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க. எல்லாமே கலந்து இருக்கும். சோஃபாஸ், கட்டில் இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குங்க. இன்னும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க வாங்க அந்த கட்டில் இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்களேன். தர்பான கட்டில் பிக் பாஸ் மாடல். ஆனா இதெல்லாம் நான் கட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. இது ஃபுல்லாவே மெட்டீரியல். நீங்க வாங்க சோஃபாவில் பண்றோம் பாத்தீங்களா? ஆமாங்கண்ணா. ஒரு சோஃபா கட்டில டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா எப்படி இருக்கும்? கண்டிப்பா. அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். இது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் மாடல் இது. ஓகே. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு எங்கேயுமே பார்க்கவே மாற்ற முடியாது அந்த மாதிரி கலெக்ஷன்ஸா இருக்கு இதெல்லாம். இதெல்லாம் நம்ம நார்மலா எவ்வளவு வித்துட்டு இருப்போம் நினைக்கிறீங்க? இல்லன்னா நான் ஒரு 1,00,000 ரூபா இருக்குமாண்ணா? 90,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தேன் அது. ஓகே. இப்ப ஆஃபர் கிடையாது. இப்ப இந்த கிளியரன்ஸ் இல்ல 40,000 ரூபாய். வெறும் 40,000 ரூபா தான். 40,000 ரூபாய். எப்ப நான் கட்டில் மட்டுமா இல்ல மெத்தையோட சேர்த்தானா? இல்ல மெத்தை நீங்க எப்பவுமே செப்பரேட் தானா. மெத்தைக்கு வந்து அது நீங்க என்ன, ஏன்னா சில பேர் வந்து காஸ்ட்லியா மெத்த வாங்குவாங்க, சில பேர் கம்மியா மெத்த வாங்குவாங்க. அந்த மாதிரி மெத்தைக்கு எப்பவுமே தனி விலை தான். ஓகே. 40,000 ரூபாய். ஆனா இதெல்லாமே கட்டில் தானா? எல்லாமே அது சேம் கட்டில். அதாவது டிசைன்ஸ் மட்டும் மாறினா. ஓகே. அதாவது வந்து 3 சோஃபா செய்ய வேண்டிய ஒரு வேலை இந்த ஒரு கட்டிலுக்கு செய்யணும் நீங்க.
கண்டிப்பா. ஏன்னா வந்து இதெல்லாம் பாருங்களேன், ஒரு வித்தியாசமா இருக்கு கட்டிலே வந்து. இது மாடல், அது மாடலே வேற மாதிரி. ஏன்னா இது வந்து ஒரு கிளியரா காட்டுறதுக்கு இங்க இடம் பத்தல என்னமோ. இங்க நிறைய பாருங்களேன், sofas இல்ல இங்க வாங்க, வச்சிருக்காங்க. இதுல வாங்க, இங்க வாங்க, கிளியரா காமிங்க. ஓகே. இதெல்லாமே வந்து கட்டிலே வந்து உள்ள போய் ஏகப்பட்ட அந்த models டிசைன்ஸ் இருக்கு. காமிங்க, அந்த கீழ இருக்க டிசைன்ஸ் காமிங்க. ஓ, கீழே இந்த மாதிரி வந்துருதானா ஃபேப்ரிக் போட்டு? ஆமா, ஃபுல்லா வரும். இந்த ஸ்டிச்சிங்க்கே கண்டிப்பா. 10,000 நான் வந்து 15,000 எக்ஸ்ட்ரா எங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா பிளைன் கட்டலுக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் போடுறதுக்கும் எப்பவுமே கொஞ்சம் விலை எல்லாமே மாறும். ஓகேண்ணா. இந்த மாதிரி வந்து நிறைய மாடல்ஸ் இருக்கு, நீங்க பார்த்துட்டே போயிடலாம். அது மாதிரி வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்குங்க. நீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதா, ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்லிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி இங்க பாருங்க, இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் மேட்ரஸ் தான். மேட்ரஸ்லயே உங்களுக்கு வந்து நிறைய இது இருக்கு. இதெல்லாமே வந்து மேட்ரஸ் ஐட்டமா இங்க இந்த இருக்கு? மேட்ரஸ்லாம் 7,000 ரூபாய். எது எடுத்தாலும் 7,000 ரூபாய். வெறும் 7,000 ரூபாய் தான். வெறும் 7,000 ரூபாய். எதை வேணா எடுத்துக்கோங்க, 7,000 ரூபாய். ஓகே. இதெல்லாமே ஸ்ப்ரிங்கானா? எல்லாமே ஸ்ப்ரிங். இதெல்லாம் 1.5 லட்சம் ரூபாய் வித்து லான்ச்சர்னா இது. ஓகேண்ணா. 40,000 ரூபாய். வெறும் 40,000 ரூபாய் தான். 40,000 ரூபாய். 1 லட்சம் ரூபாய் வித்து 3 சீட்டர் மோட்டரைஸ் ரெக்லைனர். ஓகே. 40,000 ரூபாய். ஓகே. அது மாதிரி வந்து நிறைய வந்து உங்களுக்கு இந்த கார்னர், இல்லங்க இந்த கார்னர், ஓகே, அந்த கார்னர், அந்த கார்னர் நீங்க எந்த கார்னரா எடுத்துக்கோங்க. ரெக்லைனர் இல்லாத கார்னர் எந்த மாடல் வேணா இருக்கட்டும். ஓகே. சரிங்களா? ஒரு சில மாடல் டீப்பாயோட வரும், ஒரு சில மாடல் டீப்பா இல்லாம வரும். எல்லாமே ஆவரேஜ் 40,000 ரூபாய் ஃபிளாட். ஓகே. 40,000 ரூபாய் தாங்க. 40,000 ரூபாய். கண்டிப்பா. இதே நிறைய உங்களுக்கு இருக்கு, மாடல்ஸ், கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு. அது மாதிரி நீங்க வந்து உங்க வீட்டுக்கு நீங்க சோஃபா வாங்கணும் அப்படின்னு நீங்க ஒரு ஐடியால இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நீங்க ஒன்ஸ் பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஹை லக்ஸரியான சோஃபாஸ்லாம் உங்களுக்கு வந்து இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது. அதனால வந்து இந்த வீடியோ நீங்க மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. யாருக்காவது சோஃபாஸ் அந்த மாதிரி வந்து வாங்கணும்னு எதிர்பார்த்தா உங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. இது இருக்கு பாருண்ணா. ஓகேண்ணா. 6க்கு 2 2 டோர் வார்ட்ரோப். ஓகே. 4,500 ரூபாய். ஆனா வெறும் 4,500 ரூபாய் தானே? 4,500 ரூபாய். எங்களுக்கு வர்றதுல இருந்து 1000 ரூபாய் கம்மி இது. ஓகே. அதே 3 டோரா இருந்தா அப்படியே டபுள் 9,000 ரூபாய். ஓகே. ஓகேண்ணா. சரிங்களா? வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. எல்லாம் பார்த்தாச்சுண்ணா. ஓகேண்ணா. இதுல ஏதாவது டவுட் இருந்தாக்கா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்க எதை இருந்தாலும் கேட்டுக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் சொல்றேன், தயவு செஞ்சு இப்ப நான் சொல்ற வேலையெல்லாம் நான் லாபத்தோடலாம் சொல்லல. சரி, நான் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. யார் இங்க வந்து பெருசா கம்மி பண்ணிக்கலாம், 20 ரூபா சொல்றாங்க 25 ரூபா கொடுத்துரும், அந்த மாதிரி மைண்ட் செட்ல வராது. ஏன்னா இது கீழே என்னால கம்மி பண்ணி பெருசா கொடுக்க முடியாது. நீங்க ஒரு கட்டில் மட்டும் தான் எடுத்து வரணும், என்னால கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கணும். ஒரு 4 பொருள் எடுத்தீங்கன்னா அப்பவும் ஒரு 1 லட்ச ரூபாய் பில்லு விழுந்துச்சுனாலும் ரொம்பவும் கம்மி பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா சொன்ன விலையும் நம்ம அந்த இது பண்ணிருக்கிறது எல்லாமே ஒரு நம்ம அசல்ல இருந்து கம்மியா கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? வர்றவங்க எல்லாருமே அந்த ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, இதுல இருந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மைண்ட் செட்ல வந்து நிறைய அது ரொம்ப சங்கடமாயிருது. அதாவது வீடியோ சொல்லியிருக்க ரேட்டு தான், அதுல இருந்து நீங்க கம்மி பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கம்மி பண்ண முடியாது. ஒரு சில பொருள்ல சரி ஓகே தான், நம்ம ஒரு மாதிரி ஒரு 2 பொருள் 3 பொருள் வாங்குறாங்க, அவங்க சொன்ன ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. சரி, அதெல்லாம் கூட ஓகே. பெருசா கம்மி பண்ணிக்கலான்றது இட்ஸ் இம்பாசிபிள். கண்டிப்பா. ஏன்னா வந்து இதுவே நீங்க கிளியரன்ஸ் செல்ல கொடுக்குறீங்கன்னும் போது அதுலயும் கம்மி பண்ணி கேட்டாங்கன்னா அது உங்களுக்கும் ஒரு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அது வாங்க வர்றவங்க கஸ்டமரா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் நம்ம சொன்னாலும் சரி, வாங்க வர்றவங்க கஸ்டமரா, அது தப்பே கிடையாது. ஓகே. ஆனா இந்த விலைக்கு வெளியும் நீங்க பாருங்க, ஏன்னா நமக்கு வர அசல்ல இருந்து நம்ம கம்மியா கொடுக்கும்போது ஒரு சில வியாபாரிகளால கொடுக்க முடியாத விலைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதுலயே தெரியும். சரி, உண்மையிலேயே ஒரு அசல்ல இருந்து கம்மி பண்ணி கொடுக்குறாருன்னா நான் நஷ்டத்துல தான் கொடுக்குறேன், அது அந்த கான்செப்ட்லயே போயிடுங்கன்ற அந்த விஷயத்துல நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே வாங்க, அவ்வளவுதான். அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் இதா இருந்தா நீங்க வெளியே விசாரிச்சே நீங்க வரலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேரண்டியா நீங்க இங்க ஆனா நம்ம கடை எக்ஸ்ட்ரா எங்க லொகேட் இருக்குன்னு சொல்லலையா? டுவர்ட்ஸ் நீங்க கிண்டில இருந்து போரூர் போற வழியா வந்தீங்கன்னா மியாட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா? அது பெரிய லேண்ட்மார்க் தான். அங்க இருந்து அடுத்த சிக்னல் ரைட் இறங்கி உள்ள வந்தீங்கன்னா நேரம் அரசம்பரம் ஜங்ஷன், ராமாபுரம் அரசம்பரம் ஜங்ஷன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அதுல ராமாபுரத்துல ஒரே ஒரு பஞ்சாப் நேஷனல் பேங்க், அது ஒரு காமிச்சிருக்கேன். ஓகே. ஓ, இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இதுக்கு நேர ஆப்போசிட் நம்ம கடை இருக்குங்க. ஆமா. ஓகே. நம்ம கடை பேர் என்ன போட்டிருக்கோம்? திருச்செந்தூர் ட்ரேடர்ஸ்ண்ணா. திருச்செந்தூர் ட்ரேடர்ஸ். ஆமா. சூப்பர்ண்ணா. ஆல்மோஸ்ட் எல்லாமே காமிச்சாச்சுண்ணா. எல்லாமே நம்மளால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே விஷுவலாவே சொல்லிட்டேன். வந்து விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ்.